நிறைய சப்ஜெக்ட்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுல ஒன் ஆஃப் த மெயின் சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரியில் டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரிலாம் இருக்குது. மெடிசனல் கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது. அப்படி ஏகப்பட்ட கெமிஸ்ட்ரி இருக்குது. பட் கெமிஸ்ட்ரி நம்ம ஒன் வேர்டில் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ அந்த கெமிஸ்ட்ரியை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுடைய சக்ஸஸ் வந்து இந்த ஃபீல்டில் வந்து தீர்மானிக்கப்படுது. ஸோ இது எல்லாத்துக்கும் பேசிக்காக எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, கெமிஸ்ட்ரியை வந்து ஃபவுண்டேஷன் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா கார்பனுக்கு 4 பாண்ட் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்குது ஆக்சுவலாக. ஸோ கார்பனுக்கு 4 பாண்ட் அப்படிங்கிறதுல ஆணித்தனமாக இருந்தால் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த கெமிஸ்ட்ரியை யார் நல்லா மாஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அனடாமி ஃபிசியாலஜியாக இருக்கட்டும், மற்ற எல்லா காரியத்தையும் அவங்க ஈஸியாக வந்து மாஸ்டர் பண்ணிடலாம். ஏன்னா ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, மற்ற மெடிக்கல் ஃபீல்டை கம்பேர் பண்ணுற வரைக்கும், அதாவது கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ நீ எம்பிபிஎஸ்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்த்துட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நோ அஃபென்ஸ் டு யூ. ஸோ டாக்டர் ப்ரொஃபஷன் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். அவங்களுடைய இந்த மாஸ்ட்ரி, அந்த ஸ்கில் செட்டு, அந்த சாக்ரிஃபைஸ் அதுக்கு மேட்சே பண்ண முடியாது. குடோஸ் டு யூ. பட் அவங்களே சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, வேகாக இருக்குது. பிகாஸ் மைக்ரோபயாலஜிலாம் வந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 100 மைக்ரோ ஆர்கானிசத்தோட பேர் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பை ஹார்ட்டே நம்பியிருக்கு ஆக்சுவலாக. ஈவன் தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற கான்செப்ட்ஸும் இருக்குது ஆக்சுவலாக. பட் அவங்களுடைய வேர்ல்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க அப்படின்னா முழுக்க அதோடைய கெமிஸ்ட்ரி எலமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம பாட்னி படிப்போம், ஜுவாலஜி படிப்போம், லா படிப்போம், வேறு என்ன இருக்குது, இன்ஜினியரிங் படிப்போம். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபீல்டையும் நம்ம வந்து கவர் பண்ணுற எஜுகேஷன் வந்து ஃபார்மா எஜுகேஷன். ஸோ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக நம்ம ப்ரொஃபஷனை. பட் ஹியர்ஸ் த கேட்ச். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ரலைஸ்டாக எல்லா கான்செப்டும் தெரிய வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, தென் யூ ஹாவ் டு பிகம் மாஸ்டர் இன் சம்திங். ஸோ ஏதாவது ஒன்றுத்துல நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். ஸ்பெஷலைஸ் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் யூனிக் ஐடென்டிட்டி. ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வர நாட்களில் வர வீடியோஸையும் நல்லா தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 15 நிமிஷம் போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ மேற்கொண்டு கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது வந்து முக்கியமான சென்சிட்டிவ் டாபிக், சீனியர்ஸ் ஜூனியர்ஸ். ஃபார்மசி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸோட ரோல் வந்து, எஸ்பெஷலி சீனியர்ஸோட ரோல் வந்து ஜூனியர்ஸோட லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இண்டஸ்ட்ரீஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம இதில் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் கேம்பஸ் இன்டர்வியூஸும் அதே மாதிரி வந்து ரொம்ப கம்மி தான். பட் அப்படி கேம்பஸ் இன்டர்வியூ வராங்கன்னு கேள்விப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 காலேஜஸில் தான் சமீபத்திய ஒரு 2-3 வருஷமாக கேள்விப்படுறது ஆக்சுவலாக. மீதி கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு வராங்க அப்படின்னா மோஸ்ட்லி யாராக இருப்பாங்க அப்படின்னா மெட் ப்ளஸ் இந்த மாதிரி வந்து ஃபார்மசிஸாக தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. பட் ஒரு டிஃபார்ம் கேண்டிடேட் ஃபார்மசிக்குள்ளே போகிறது தப்பு கிடையாது. ஈவன் சில இண்டஸ்ட்ரீஸ் கூட இப்போ கூட முன் வந்து டிஃபார்முக்கு வந்து ஆப்ரேட்டர் போஸ்டிங் கூட தராங்க ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் ஆக்சுவலாக. பட் ஒரு பிஃபார்ம் கேண்டிடேட் வந்து ஃபார்மசிக்குள்ளே போகாதது அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். பட் ஒரு பிஃபார்ம் கேண்டிடேட்டாக உங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாண்டர்ட்ஸோடு நீங்கள் படிச்சிருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸோடு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங் அண்ட் நல்ல ஒரு கெரியர் ஆக்சுவலாக. சேலஞ்சிங் அண்ட் நல்ல ஒரு கெரியருங்கிறப்ப கொஞ்சம் பேரடாக்சிக்கலாக இருக்கும். ஸோ அப்படி தான் ஆக்சுவலாக அது ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ கேம்பஸ் இன்டர்வியூங்கிறது ஒரு 5 காலேஜ் இல்லை 3 காலேஜ் சொல்லலாம் ஆக்சுவலாக. இவ்வளோ தான் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவே வந்து சில கம்பெனிஸ் வந்து காலேஜஸில் தேடி போகிறாங்க. இண்டஸ்ட்ரி கம்பெனி சொல்கிறேன், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸை சொல்கிறேன். ஸோ அப்போ எப்படி வேலை வாங்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சீனியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நல்ல குவாலிட்டியான சீனியர்ஸை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஆக்சுவலாக. பிகாஸ் சீனியர்ஸோடு நீங்கள் சேரும் பொழுது எப்பொழுதுமே உங்களோட பழகிறவங்க உங்களோட அறிவார்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஆட்டோமேட்டிக்கலி வைஸ் வித் தம். ஸோ அவங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து அறிவாளி ஆயிடுவீங்க. ஸோ சொல்லுவாங்களா, யுவர் த ஆவரேஜ் ஆஃப் த 5 people whom you relate to அப்படின்வாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ உங்களோட சீனியர்ஸோடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ நல்ல குவாலிட்டியான சீனியர்ஸ் வந்து உங்கள் கண்ணில் படுறாங்க அப்படின்னா அகாடமிக்கலி சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து
எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து வேல்யூ இருந்தாலும் மெயினாக நம்ம எதுக்கு வந்திருக்கணும் அப்படின்னா தியரட்டிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கலி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கும். பிகாஸ் இதை வச்சு தான் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோடைய டெப்த் எந்த அளவுக்கு இருக்க போகுதுங்கிறது வந்து நிர்ணயம் பண்ணப்பட போகுது. பிகாஸ் ஒரு டாபிக் இருக்குது, அது என்னங்கிறது அந்த 3 லெட்டர்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் இங்கே. MCQs இந்த டாபிக் வரும் ஆக்சுவலாக. ஸோ ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த வேலை வாய்ப்புகள் எல்லாமே கவர்மெண்ட் செக்டார்ஸ் எஸ்பெஷலி எல்லாம் எதை வச்சு நிர்ணயிக்கப்படுதுன்னா ப்ரைமரியாக ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. ஸோ இந்த MCQs எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு இதனுடைய இன்றியமையாமை தெரியணும் அப்படிங்கிறது மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லியாச்சு ஃபார்மசி காலேஜஸில். ஸோ ரெஃபரல்ஸ் வச்சு தான் வந்து நம்ம வேலை தேடுற மாதிரியான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் அமையுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அந்த சீனியர்ஸோட நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவர் உங்களை ரெஃபர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த கம்பெனிலையும் உங்களால் போக முடியும். ஈவன் நிறைய பேர் வந்து புதுசாக வாக்கின் இன்டர்வியூவில் வர ட்ரை பண்ணாலும் ரெஃபரல் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஓனாக நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம் சோஃபார். அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லும் பொழுது இதுதான் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய காரியம். ஆக்சுவலாக என்ன கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா LSRW. ஸோ 7வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லும்போது ஒன்லி ஸ்பீக்கிங் மட்டும் கிடையாது, அதில் லிசனிங் இருக்குது, ஸ்பீக்கிங் இருக்குது, ரீடிங் இருக்குது, ரைட்டிங் இருக்குது. ஸோ கவனிக்கிறது, பேசுகிறது, வாசிப்பது, எழுதுவது. ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கே என்ன டிஃபிகல்ட்டி வருது அப்படின்னா ஃபார்மசி படிக்க வர மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துலேருந்து வரவங்கள தான் மோஸ்ட்லி இருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் வரவங்க வந்து ஒரு சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ தமிழ் மீடியத்துலேருந்து படித்து வரவங்க அதிகம். அவங்களுக்குலாம் வந்து ஒரு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக இனிஷியலாக. ஈவன் ஃபஸ்ட் டேர்மில் வந்து ஃபெயில் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செம்மில் வர இன்டர்னலில் ஃபெயில் ஆன அதே பீப்புள் தான் த்ரூ அவுட் அந்த 4 வருஷம் முடிக்கும் பொழுது கோல்டு மெடல் வாங்குறவங்களாகவும் இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு மாற்ற முடியாத கருத்து ஆக்சுவலாக. இது ஏன் அப்படி நடக்குது, டக்குன்னு ஏன் அந்த ஒரு சடன் பீக் அவங்களுக்கு நடக்குது, சடன் ரைஸ் ஏன் அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா உள்ளே வரும், நம்மளால் கதை அடிக்கிறது கூட நம்மளால் வந்து இங்கிலீஷ் நம்மளால் பேச தெரியல. அப்போ 2 வழி தான் இருக்குது. ஒன்று மக படிக்கணும், இல்லை இங்கிலீஷை கற்றுக்கணும். இந்த மக படிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மகப் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக்லேயே இந்த 4 வருஷம் முடிகிறப்ப நல்ல மார்க் எடுத்துருவாங்க. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா MCQs, அங்கே வரும்பொழுது அவங்களால வந்து டிசைரபிள் ரிசல்ட் வந்து பெற முடியாது. பட் இதை அந்த புரிஞ்சு படிக்கிறாங்க பார்த்தீங்களா தமிழ் மீடியத்துலேருந்து வந்தவங்களே, ஈவன் லாங்குவேஜஸ் கூட புதிதாக கற்றுக்கொண்டு அந்த கற்றுக்கொண்ட லாங்குவேஜஸை வச்சு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ண தெரிஞ்சு புரிஞ்சு எக்ஸாம் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால இந்த MCQs எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். இது கண்ணால் கரண்ட்டாக இருக்கிற டெஸ்டிமனிஸை என்னால் சொல்ல முடியும் ஆக்சுவலாக. பிகாஸ் என் கூட படித்தவங்க கூட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது இட் டசன்ட் மேட்டர். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு ஒரு அசால்ட், ஒரு லெத்தார்ஜி இருக்கும் ஆக்சுவலாக. ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு என்ன எழுதுனா என்ன, ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு. பட் தமிழ் மீடியம் படித்து வரவங்களுக்கு இது ஒரு முழுக்க இது ஒரு சர்வைவல் கேம் ஆக்சுவலாக. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் டூ ஆர் டைங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக. ஒன்று படித்தா தான் சர்வே ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறவங்கள 2 டைப் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ பை ஹார்ட் பண்ணுறவங்க, புரிஞ்சு எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுறவங்க. ஸோ கம்யூனிகேஷன் சொல்லும் பொழுது பேசிக் மினிமம் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹிந்தி அட்வைசபிள்னு சொல்ல மாட்டேன், இதுவும் நீங்கள் கற்றுக்கணும். இது ஆக்சுவலாக ஏன் நான் ஹிந்தி வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியன்ஸாக இருப்பாங்க. ஈவன் நார்த் இந்தியன்ஸ்னால் இல்லைனா கூட அதர் சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ் தெரியுதோ இல்லையா, அவங்களுக்கு ஹிந்தி தெரியுது ஆக்சுவலாக. ஸோ இண்டஸ்ட்ரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஹிந்தி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி. ஸோ என்னோடய ஜூனியர்ஸை சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. அட்லீஸ்ட் பார்க்கலன்னா வந்து நான் ஒரு கேள்வி கூட பட்டிருக்கேன் ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா, ஹிந்தி கிளாஸஸ் வந்து அவங்க படிக்கிற காலகட்டத்திலே வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு போகிறது அல்லது லேட் ஈவினிங் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஹிந்தி கற்றுக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் இருந்தனால அவங்க பிற்காலத்தில் அவங்களுக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா, நைப்பர் மாதிரியான வெயிட்
நைப்பர் நான் சொன்னேன். ஓகே, ஸோ நைப்பர் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க. சொல்கிறேன். நைப்பருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இந்தியாவில் மொத்தம் 7 இடத்துல இருக்குது இந்த நைப்பர். ஸோ யூஜி முடிச்சுட்டு அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பிஜி பண்ண விருப்பம் இருக்கிறவங்க தே ஆர் கால் அஸ் ஃபார்மாவோட ஐஐடிஸ்ன்னு அழைக்கப்படுது ஆக்சுவலாக அந்த நைப்பர் எல்லாமே. ஸோ இங்கே வந்து போய் தன்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷனை வந்து தொடர்றாங்க ஆக்சுவலாக. ஸோ இதுக்குள்ளே எப்படி போகிறது, நைப்பர் எப்படி கிளியர் பண்ணுறது, நைப்பர்னால் என்ன ஆக்சுவலாக, நைப்பருக்கு எத்தனை எக்ஸாம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது, இதெல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து வர நாட்களில் ஓனாக நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய மதர் டங் இங்கிலீஷ், ஹிந்தி. இங்கிலீஷ் வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கிலீஷ் இஸ் நாட் ஓன்லி அதர் ஃபாரின் லாங்குவேஜ், இட் இஸ் அ பிஸ்னஸ் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் லேபிள் முதற்கொண்டு, அதோடைய காட்டன் பாக்ஸ் முதற்கொண்டு, அதோடைய அந்த ரெகுலேட்டரி டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்க போகுது ஆக்சுவலாக. ஸோ ஹிந்திங்கிறப்ப உங்களுடைய லோக்கல் பீப்புள், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹிந்தி பீப்புள் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. நீங்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரின்னு வந்துட்டாலே ஹிந்தி பீப்புள் அவங்களுடைய பங்கு வந்து தவிர்க்கவே முடியாது ஆக்சுவலாக. பிகாஸ் தே பிளே அ வைட்டல் ரோல். ஹிந்தி லாங்குவேஜ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஹிந்தி வந்து கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கொண்டே ஆகணும். இதெல்லாம் வந்து காலேஜில் சொல்லி தருவாங்களான்னு கேட்டால் எஸ், உங்கள் ஸ்டாஃப்ஸே உங்களுக்கு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. உங்கள் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, நீங்கள் அதை வந்து காதில் வாங்கியிருக்க மாட்டீங்க, அசால்ட்டாக எடுத்திருப்பீங்க. எத்தனையோ பேர் வந்து இப்போ ரெக்ரெட் பண்ணுறவங்க கூட அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஹிந்தி கற்றுக்கலாமே, ஹிந்தி கற்றுருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஸோ இன்னும் நிறைய பேர் இதை கேள்விப்படலை அப்படின்னா இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கேள்விப்படுறீங்க நான் நம்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8வது பாயிண்ட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக். வந்தது ப்ரொஃபஷனல் கோர்ஸு, பேராமெடிக்கல் கோர்ஸு. ஸோ இங்கே என்ன ஸ்போர்ட்ஸுக்கு வேலை நீங்கள் கேட்கலாம். ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன் நடக்கும், இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்கும் இயர்லி ஒன்ஸு, அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். பட் ஏன் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எஸ்பெஷலி ஏன் உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சில போஸ்டிங்லாம் இருக்குது இராணுவத்தில், இந்த மாதிரி சில போஸ்டிங்லாம் இருக்குது ஆக்சுவலாக. பிகாஸ் மருந்து வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது, மருந்து எல்லா துறையிலையும் தேவைப்படுது. அதனால தான் ரயில்வே ஃபார்மசிஸ்ட் இருக்கிறாங்க, சிப்பாய் ஃபார்மா இருக்காங்க, மிலிட்ரியில் ஃபார்மசிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ ஃபார்மசிஸ்ட் இல்லாத இடமே கிடையாது. ஸோ ஒரு நாட்டோட பாதுகாப்பு துறைக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்குது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் இருக்குது. நிறைய பேர் ரிட்டன் டெஸ்ட்டில் தேர்ச்சி பெற்றுருவாங்க, ஆனால் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க ஆக்சுவலாக. அவங்களுக்கு போதுமான அளவு அந்த ஹைட் இருக்காது, அந்த ஸ்டாச்சர் இருக்காது, ஸோ அந்த ப்ரீதிங் கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் 4 இயர்ஸ் முடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே, அந்த டிஃபென்ஸ்க்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் இப்போலேருந்தே உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டெய்லி உங்களோட ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுவது ரொம்ப 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 மஸ்ட்டு. நான் படிக்க தான் வந்திருக்கேன், ஒன்லி படிப்பேன் அப்படின்னா எஸ்பெஷலி நான் அதை பாய்ஸ்க்கு நான் நிறுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய ஃபிசிக் ஸ்டாச்சர் ரொம்ப 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 முக்கியம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அகாடமிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் மென்டலி ஃபிசிக்கலி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கை பற்றி பேசியாச்சு. அடுத்தது வந்து டீம் கேம். இங்கே தான் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை இருக்கும் ஆக்சுவலாக. பிகாஸ் ஒரு ரெஸ்யூமே நம்ம எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்லுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குயிக் லேர்னர்னு போடுவோம், டீம் பிளேயர் அப்படின்னு போடுவோம் ஆக்சுவலாக இது மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர் ரெஸ்யூம்ஸில் இந்த ரெண்டு டேர்ம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை மென்ஷன் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஃபார்மர் இண்டஸ்ட்ரிக்கு, ஃபார்மர் எஜுகேஷனுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா